காட்டுல சில விலங்குகளும் இருந்துச்சு. சுருளிய கண்டாலே அவங்களுக்கு ஆகவே ஆகாது. நட்கட் குரங்குக்கு சுருளி குருவினா சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. ஆனா திடீர்னு ஒரு நாள் நட்கட் குரங்குக்கு ரொம்ப உடம்பு முடியாம போயிடுச்சு. அப்போ நட்கட் குரங்கு சுருளி குருவி கிட்ட சொல்லிச்சு, நீங்க உடம்பு சரியில்லைன்னா குணமாக்குவீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். உங்க இனிமையான குரல்ல நீங்க அழகா பாட்டு பாடி நீங்க என்னையும் குணமாக்குறீங்களா? நான் உன்னுடைய வியாதியை இப்பவே சரி பண்ணிடுறேன் பாரு. சுருளி குருவி பாட்டு பாட ஆரம்பிச்ச உடனே அப்போ நட்கட் குரங்கு உடனே அதோட கையில சுருளி பிடிச்சுக்குச்சு. நீ ஏன் என்ன உன் கையில பிடிச்சு வச்சிருக்க? என்ன விடு. நான் உன்னை கொன்னு உன்னோட சக்தி எல்லாத்தையும் எடுத்துக்க போறேன். இதனால நான் ரொம்ப சக்திசாலியா மாற போறேன். அதுக்கப்புறம் இந்த காட்டையே நான் ஆள போறேன். அப்போ சுருளி குருவி கவனிச்சது நட்கட் குரங்குக்கு பின்னாடி ஒரு கரடி அதை கொல்றதுக்கு வந்துகிட்டு இருந்துச்சு. உனக்கு பின்னாடி ஒரு கரடி வருது, உன்னை சாகடிக்கிறதுக்காக. நீ அமைதியா பக்கத்துல இருக்கிற காட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கோ, நான் உன்னை காப்பாத்திடுறேன். இந்த மாதிரி சுருளி குருவி நட்கட் குரங்கோட உயிரை காப்பாத்துச்சு. நீ எவ்வளோ நல்ல குருவி. நான் உன்னை கொல்ல வந்தாலும் கூட நீ என்னோட உயிரையே காப்பாத்திட்டேன். எனக்கு தெரியும், என்னை கண்டாலே உனக்கு வெறுப்புன்னு. ஆனா எனக்கு எல்லாருமே ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. நான் எல்லாருக்குமே உதவி செய்வேன், எல்லாருடைய வியாதியையும் குணமாக்குவேன். இதுதான் என்னுடைய கடமை. சுருளி குருவியே, எப்பவுமே நான் உனக்கு நன்றியா இருப்பேன். நீ என்னை குணமாக்கி என்னோட உயிரையே காப்பாத்திட்டேன். நீ என்னுடைய நண்பனாகிறியா? கண்டிப்பா நான் உன்னோட நண்பனா இருக்கிறேன். அப்படி இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அணையிலிருந்து சுருளி குருவியும் நட்கட் குரங்கும் நல்ல நண்பர்களா ஆனாங்க.